அந்த வகையில நெறைய பேரு குற்றச்சாட்ட வச்சவங்களே படம் ரிலீஸ் ஆகுறப்ப அத பார்க்குறப்போ, இதெல்லாம் நோட் பண்றதுக்காகவே பார்க்க போறவங்க மாரி தான் இருக்கும்ல. இருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம சொன்னது நடந்திருக்குமோ, நம்ம சொன்னது இதான் இருக்குமா அப்படிங்கிற மாரிலாம் பார்க்க போவாங்க. எதேர்ச்சியா தான் இருந்தா கூட இதுதான் அது அப்படின்ட்டாங்கன்னா இப்ப தான் சோசியல் மீடியால எல்லாத்தையும் லிங்க் பண்ணி மேட்ச் பண்ணி போடுறாங்களே. போடுறாங்க. இது ஆமா. அது இல்ல. இந்த குறியீடுலாம் வச்சு ரவுண்ட் மார்க் போட்டு தம்ப்லே போட்டுறாங்க. இந்த குறியீடு அந்த குறியீடு மாரி இருக்கே அப்படின்ட்டு. இந்த லிரிக்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்றப்போ எல்லாமே பொலிட்டிக்கல் ரீதியான அவர் அரசியல் பிரவேசத்துல உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக என்னென்ன பயன்படுத்த முடியுமோ எல்லா லிரிக்ஸ் வார்த்தைகளும் இருக்கு. அதுல நிறைய வார்த்தைகள் ஒரு விதமான உடன்பாடு இல்லாம இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் பர்டிகுலரா அவருடைய சினிமாவில இருந்து அரசியலுக்கு மூவ் ஆகுறது ஒட்டி மக்களுக்காக, அதாவது ரசிகர்கள் தொண்டர்களா மாறுனதுலேருந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இழக்குறாங்க, திரையில பார்த்தவர தரையில பார்க்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்குள்ள ஒரு தாக்கத்த உண்டு பண்ற விதமா லிரிக்ஸ் வந்து விவேக் ஆப்வியஸ்லி சொல்ல வேணாம். அவருடைய விஜய் அவர்களுக்கு எழுதின எல்லா பாடல்களுமே லிரிக்ஸ் வந்து தீ தளபதிங்க. தீ தீ தளபதி தளபதி, வந்து எஸ்டிஆர பீஸ்ட் பாட மோடு. வச்சு ஆமாமா. எவ்வளோ பெரிய ஹிட் ஆமா. ஆயிடுச்சு அந்த பாட்டு. இப்ப நான் சும்மா அத பார்த்துட்டு வந்தேன். அது ம். 175 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு தீ தளபதி. அந்த அளவுக்கு அதுக்கு ஆமாமா. ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு தொடங்கி அது இருக்கிறாங்க. பாட்டு வியூஸ்